இந்தியா ஆகஸ்ட்ல ஸ்ரீலங்கா டூர் போகுதுன்னு தெரியுங்க. அது ஒரு வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிள்ல இருக்கிற டெஸ்ட் சீரிஸ் 2 மேட்ச் கொண்ட டெஸ்ட் சீரிஸ். ஃபர்ஸ்ட் மேட்ச் காலையிலேயே, செகண்ட் மேட்ச் கொலம்போலயும் நடக்க போகுது. அதுக்கான ஸ்குவாட் வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க மார்னிங்ல. ஸ்குவாட் ஆஸ் யூஷுவல் கில் தான் கேப்டன் அண்ட் KL ராகுல் வந்து வைஸ் கேப்டன்சி கண்டினியூ பண்றாரு. ஸ்குவாட் பாத்தீங்கன்னா கில், KL ராகுல், SSV ஜெய்ஸ்வால், ரிஷப் பண்ட், சாய் சுதர்ஷன் சப்ஜெக்ட் டு ஃபிட்னஸ், துருவ் ஜுரேல், ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ், மானவ் சுத்தர், ஜஸ்பிரீத் பும்ரா சப்ஜெக்ட் டு ஃபிட்னஸ், முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, குர்னூர் பிரார், தேவ்தத் படிக்கல் அண்ட் வந்து சாரன்ஸ் ஜெயின். வாஷிங்டன்ஸ் இந்த இன்ஜுரினால வந்து அதுக்கு பதிலாக வந்து சாரன்ஸ் ஜெயின் வந்து எடுத்திருக்காங்க. சாரன்ஸ் ஜெயின் பாத்தீங்கன்னா வந்து அவரோட ரிமார்க்கபிள் லேட் சர்ச் இன் ரெட் பால் கிரிக்கெட் மத்திய பிரதேஷ்காக, அதனால தான் அவர் எடுத்திருக்காருங்க. அவரோட பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடனரியா இருந்திருக்கு. மத்திய பிரதேஷ்க்கும் சரி, துலீப் டிராஃபிலையும் சரி, ரெண்டுத்துலயும் அவர் எக்ஸ்ட்ராடனரியா பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்குங்க. மத்திய பிரதேஷ்காக ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல 54 கேம்ஸ் ஆடி 188 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. 27.3 ஸ்ட்ரைக் ரேட்ல. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வந்து லோவர் ஆர்டர்ல ஒரு ஹேண்டி பேட்ஸ்மேனாவும் இருந்திருக்காரு. 1450 அடிச்சிருக்காரு, பிளஸ் 2 ஹண்ட்ரட்ஸும் ஸ்கோர் பண்ணிருக்காரு. அது இல்லாம பாத்தீங்கன்னா போன சீசன்ல டுலிப் டிராஃபில வந்து சென்ட்ரல் ஜோன் அவர் தான் வந்து கடைசி 2 மேட்ச்ல ஹெல்ப் பண்ணாரு. 16 விக்கெட்டும் எடுத்தாரு, 136 ரன்ஸும் எடுத்து கொடுத்தாரு சென்ட்ரல் ஜோனுக்காக. அண்ட் ரஞ்சி டிராஃபிலையும் பாத்தீங்கன்னா வந்து இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. போன சீசன்ல 30 விக்கெட் எடுத்தது மட்டும் இல்லாம 518 ரன்ஸும் ஸ்கோர் பண்ணிருக்காரு at an average of 57.5. இந்த ஒரு எக்ஸ்ட்ராடினரி டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் இப்போ ரீசெண்டா நடந்த இந்தியா ஏ சீரீஸ்லயும் வந்து இருந்தாரு. அதுலயும் வந்து டீசென்டா ஆடி 70 எல்லாம் கூட அடிச்சிருந்தாரு பேட்டிங்ல. சோ அதனாலதான் அவர் ஸ்குவாட்ல இன்க்ளூட் பண்ணிருக்காரு. சோ வியூவர்ஸ், நீங்க சொல்லுங்க அவரோட இன்க்ளூஷன் எவ்வளவு ஹாப்பியா இருக்கு அப்படிங்கறத நீங்க மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இந்தியாவோட பிளேயிங் 11 என்னவா இருக்க போகுதுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறதுக்கு முன்னாடி ஒரு பிராக்டிஸ் மேட்ச் 4 டே மேட்ச் ஆட போறாங்க. ஆகஸ்ட் 7 ஆரம்பிக்குது. இந்தியா ரீசெண்டா ஹோம்ல வந்து 2 கண்டினியூஸ் சீரிஸ் லாஸ்க்கு அப்புறம் இப்போ இந்த ஒரு அவேல போய் ஆட போறாங்க. இது எவ்வளவு இம்பார்ட்டன்டான விக்டரியா இருக்க போகுதுங்கிறத நீங்க சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் டாபிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு பியாண்ட் மவுண்டன்ஸ் கிரிக்கெட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.